இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னா ரொம்ப விறுவிறுப்பா பார்க்கிறோம். ஏன்னு கேட்டா இந்தியாவோட எதிரி நாடு அது. என்னைக்குமே ஒரு மனிதனை நாம மிகவும் இவ்வளவு விதமான எண்ணங்களோடு நாம பார்ப்பதே மிக தவறான காரியம். வேதம் மிக தெளிவா சொல்லுது. வேதம் யுத்தங்களுக்கும் விரோதங்களுக்கும் சாதகமாய் பேசக்கூடிய புத்தகம், சத்தியம் கிடையாது. அப்ப வேதத்தை சார்ந்தவர்களும் எப்படி சொல்லணும்னு சொன்னா, யுத்தங்களுக்கும் விரோதங்களுக்கும் சாதகமாய் பேசக்கூடியவர்களாய் நாம இருக்கக்கூடாது. அது உலகத்தார்களுடைய எண்ணம். உலகத்தார்கள் ஜனங்கள் இவ்விதமான ஒரு முட்டாள்தனமான ஒரு அடிப்படையில தான் அவர்கள் யோசிப்பார்கள். ஆனா கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் நம்ம இயேசுக்குமே வாசிக்க கேட்டது போல நன்மை தீமை இன்னதென்று அறியத்தக்கதான அப்படிப்பட்ட ஒரு பரிபூர்ணமான அறிவு நமக்கு தேவனால கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம யோசிக்கும் பொழுது கூட நம்ம எப்படி யோசிக்கிறோம்னு சொன்னா, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கின்றவர்களாக காணப்படணும். இந்த இந்தியா ஜெயிச்சிடணும், பாகிஸ்தான் ஜெயிச்சிடணும்னு சொல்லி யோசிக்க கூடாது. இரண்டு நாடுகளுக்கு எதிராகவும் யுத்தங்களுக்கு பதிலாக சமாதானம் பிறக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம ஜெபிக்கின்றவர்களாய் காணப்படும். நீங்க யோசிக்கலாம், யாரு முதல்ல சுட்டது? இந்தியா பாகிஸ்தான்காரங்க தானே, தீவிரவாதிங்க தானே சுட்டாங்க. அப்ப இந்தியவர்கள் இறந்து போனா பரவாயில்லையா, இந்திய தேசத்துக்கு பிரச்சனை வந்தா பரவாயில்லையான்னு நீங்க யோசிக்கலாம். நாம எல்லாருக்குமே என்னன்னா, நமக்கு சமூக வலைதளங்கள்ல செய்திகள்ல பார்க்கறது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம நம்பி விடுகின்றோம். செய்திகள்ல கேட்பதும் செய்திகள்ல பார்ப்பதும் நமக்கு வரக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உண்மையானதா இருக்கணுங்கிறது அவசியமே இல்லை. வியாக்கியானம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்ம எப்படி வேணாலும் வியாக்கியானம் செய்யலாம். அர்த்தங்கள் கொடுக்கணும்னா இந்த பிரச்சனை ஏன் அர்த்தங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னா எப்படி வேணாலும் கொடுக்கலாம். கடந்த ஆண்டுல லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்துக்கு இப்படிதான் எல்லாரும் ஒவ்வொரு காரணங்கள் கல்வி விட்டாங்க. இந்த காரணத்தினாலதான் இந்த மாகாணம் எரிஞ்சு போனுச்சு, இங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் தேவனுக்கு விரோதமா செயல்பட்டதுனாலதான் தேவன் இந்த நகரத்தை சுட்டரித்தார் என்று சொல்லி எல்லாருமே ஒவ்வொரு விதமான எண்ணங்கள்ல சொன்னாங்க. ஆனா உண்மையான காரணம் என்ன என்பது நமக்கு தெரியாத பட்சத்துல நாம நியூட்ரலா இருக்கணும். நாம ஒருபட்சமாக சார்ந்து விடக்கூடாது. தீவிரவாதம் என்பதை குறித்து நான் ஒரு சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். இந்த தீவிரவாதம் என்பது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொன்னா, ஒரு மனிதன் அல்லது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு விரோதமாக ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதை அவர்கள் தடுக்க நினைக்கும் பொழுது, அதை அவர்கள் ஏற்புடையதா இல்லாத பட்சத்துல அவர்கள் மீது அதிகாரங்கள் செலுத்தின ஒரு வார்த்தை தான் தீவிரவாதம் என்பது. ஒரு இஸ்லாமிய கவிஞர், ஒரு எழுத்தாளர் விதமா எழுதினார். என்ன எழுதினார்னா, என்னுடைய வீடுகளை இடிக்கும் பொழுது ஏன் என்னுடைய வீடுகளை இடிக்கிறாய் என்று நான் கேள்வி எழுப்பின பொழுது அவன் என்னை நோக்கி சொன்னான், நீ பயங்கரவாதி அப்படின்னு சொல்லி. என்னுடைய அம்மா என்னுடைய தங்கைகளை அவர்கள் வன்புணர்வு செய்யும் பொழுது, என்னுடைய தாய் என்னுடைய தந்தையை என்னுடைய பிள்ளைகளை கொலை செய்யும் பொழுது